அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் 1991 ரிலீஸ் ஆன அடையாளம் அப்படின்னு. மம்முட்டி, சோபனா, ரேகா, முரளி, என்எஸ் தம் இந்த நேரம்ல வருவாங்க. முரளி வந்து இந்த வாரணம் ஆயிரம்ல வருவார் சூர்யா பப்பாவா. லாலா லக்ஸ், மணியன் பிள்ளைராஜ், விஜயராகவன், ஜனார்தன், இன்னசென்ட், டிபி மாதவன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. டைரக்டட் பை கே மது, ரிட்டன் பை எஸ்.என். சுவாமி. இவங்க சிபிஎஸ் சீரிஸ் சொல்லிட்டு மம்முட்டி வச்சு படம் எடுத்து பிரபலமான நாட்கள் போட்டிருக்காரு. அவருக்கு லதா, மாலினின்னு 2 பசங்க. மேலும் ரொம்ப நாளா உடம்பு சரியாம இருக்காரு. ஒரு தங்கச்சி அவரு கூட வந்து பார்த்துக்கிறாங்க. அப்போ லதாக்கு ஒரு கால் வருது, இதை பத்தி எனக்கு ஒரு முக்கியமான சீக்ரெட் தெரியும். அவங்க போய் அவங்க ஃபேமிலி அட்வைஸ் கிட்ட சொல்றாங்க, நீ போலீஸ் கிட்ட போனா பிரச்சனையாகும். அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு செக்யூரிட்டி ஹவுஸ் வச்சுட்டு ஒரு ஆள் இருக்காரு, கேப்டன் நடிகர் மம்முட்டி பண்ணியிருக்காரு, அவரை போய் நீ பாரு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இவங்க போய் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒத்துக்க மாட்டுறாரு. இவங்க பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க செக்யூரிட்டி சர்வீசஸ் ரொம்ப ஃபினான்ஷியல் கிரன்ச்சில் இருக்குது. அதனால் அந்த பணத்தை எடுத்து அசிஸ்டன்ட் செலவு பண்ணிடுறாரு. வேறு வழியே இல்லாமல் விசாரணை ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஒரு போலீஸ் ஃப்ரெண்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களை மிரட்ட அந்த லேடி இறந்துடுறாங்க. இவங்களோட கசின் ஒருத்தர் இருக்காரு, அவரும் இறந்துறாரு. ஸோ இது 2 கொலைகளை பண்ணது யாரு? அவங்க அப்பாவை பார்த்தோன்னா அந்த சீக்ரெட்டு என்ன, இதை மம்முட்டி கண்டுபிடிச்சாரான்றதுதான் பேலன்ஸ். பாசிட்டிவ்ஸ், கிரைம் த்ரில்லர். ஸோ அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஃபார்மேட் இருக்கும். தமிழ் ரொம்ப பிரபலமான ஆட்கள் நிறைய பேர் மூவியில் இருக்காங்க. நெகட்டிவ்ஸ் ரொம்ப ஆக ஓவரெலாம் இருக்காது, சும்மா டைம் பாஸ்க்கு பார்க்கணும். இந்த மூவி ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்கு.